வணக்கம். நான் உங்கள் சிஎம் ஜெயபாலன். இதுவரைக்கும் நம்ம ஜெயபாலன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுடைய இனிஷியலை சிஎம் அப்படின்னு சேர்த்து நம்ம இந்த வீடியோவிலிருந்து சேர்த்து உச்சரிக்கிறோம். கேட்கும்போது எல்லாத்துக்கும் கேட்குறதுக்கு என்னடா இவரும் திடீர்னு சிஎம்ங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். அது தோன்றது சகஜம்தான். ஏன்னா இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் குறுகிய காலத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்து கணிசமான அளவில் எம்எல்ஏக்களை வென்று ஆட்சி அமைச்சதை நிறையா பேர்த்துக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரொம்ப நாளாக அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, விரைவில் இந்த நிலம் என் கையில் சிக்கும், அப்போ நான் நிறையா மாற்றங்களை எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தனுஷ் அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் தன்னுடைய கட்சியை பதிவு பண்ணுறதுக்கு டெல்லியில் வக்கீல்கள் மற்றும் அவருடைய பிரதிநிதிகளையாக நம்ம அனுப்பிச்சு அதற்குண்டான முயற்சிகளையெல்லாம் அவர் எடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு பத்திரிகையில் செய்திகள் வருது. திரு சிம்பு அவர்கள் ஒரு விழாவில் கலந்துக்கும் போது அவர்கிட்ட நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அண்ணன் விஜய் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதுக்கு எனக்கு என்ன இப்போ அவசரம் அப்படின்னு சொன்னவர் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ரசிகர் மன்றங்களை எல்லாம் பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய உறவினர் ஒருவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அவரை பற்றியும் பத்திரிக்கையில் ஒரு செய்தி வருது. அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் லெஜண்ட் சரவணன் அவர்கள் அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவரும் இதே மாதிரி ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு முன்முயற்சிகளை அவர் எடுத்திருக்கிறதாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வருது. அதே மாதிரி பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவரும் இப்போ வீத லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அவரும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய அளவில் களமாடக்கூடிய ஒரு இதை நோக்கி அவர் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லும்போது அவர் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாரு, 2031 பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் சிஎம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது என்னுடைய பேருக்கு முன்னால் என்னுடைய இனிஷியலை தான் நான் போட்டிருக்கேன், கோயமுத்தூர் மணிவேல் பிள்ளை ஜெயபாலன், இதுதான் அதனுடைய பொருள். அதனால் இதுக்காக நீங்கள் சிஎம்ங்கிற வார்த்தை கேட்டனே ஒரு மாதிரி ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? சரி, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய மோசடிகள் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் பூராவும் பலவிதமான மோசடிகள் அரங்கேற்றிட்டு இருக்கு. அதில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம பத்திரிகைகளில் வலைதள செய்திகளை நம்ம ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிறோம். கிரெடிட் கார்டு மோசடி, டெபிட் கார்டு மோசடி, ஆன்லைன் மோசடி, வேலை வாங்கி தரேன் மோசடி, பரிசு விழுந்துருச்சுன்னு மோசடி, டிஜிட்டல் அரெஸ்ட்னு மோசடி, ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பெண்கள் கூட பழகி ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான பணக்காரர், நான் அயல்நாட்டில் வேலையில் இருக்கேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் பிடுங்குற மாதிரி மோசடி, இப்படி தொடர்ச்சியாக பல டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி, இப்படி பலவிதமான மோசடிகள் அரங்கேற்றிருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்பவே முடியாத ஒரு மோசடி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது தமிழ்நாடு தேர்வாணையம், அரசாங்கத்தில் அனைத்து வேலைகளையுமே தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சிங்கிற அந்த அமைப்பினுடைய ஒரு உறுப்பினர் பதவி வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல பேர்த்துக்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களை பணமாக வாங்கிட்டு மோசடி செய்ததாக பத்திரிகைகள் செய்தி வந்திருக்குது. இப்போ இந்த மாதிரி மோசடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறனால அதை பறிகொடுத்தவங்க உடனடியாக காவல்துறையை அணுகி பத்திரிகைகள் காவல்துறைகள் மூலமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனே அது குற்றப்புலனாய்வுத்துறை அதை வழக்கு பதிவு செய்து தகுந்த நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரேக்கிங்காக வெளியே தெரியும். ஆனால் இந்த 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் பல கோடி மக்கள் பேர்கிட்ட ஏமாற்றும் போது அது ஒரு மிகப்பெரிய தொகையாக மோசடி தொகையாக மாறும். ஆனால் இந்த மோசடி வெளியவே வராது. ஏன் அப்படின்னா மக்கள் என்ன நினைப்பா, சரி 1 ரூபா தானே போனால் தொலையுது, 2 ரூபா தானே போனால் தொலையுது, 5 ரூபா 10 ரூபா அப்படி விட்டுருவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் நிறுவனங்கள் ஜோசியத்தை பற்றி உங்களுக்கு முன்னறிவிப்பு சொல்கிறோம், ஸ்போர்ட்ஸை பற்றி நாங்கள் சொல்கிறோம், அதுக்கப்புறம் காலர் டியூன் வைக்கிறோம், இப்படி பல விதத்துலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் அமுத்துங்க, 2ஆம் நம்பர் அமுத்துங்க, அல்லது 1 வாரம் இலவசத்துக்கு அப்புறம் நீங்கள் வேணும்னா வச்சுக்க, வேணாம்னா விட்டுருங்க, இப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் அது என்ன ஆகும், அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் நம்ம மறந்துடுவோம். அது ஆட்டோ டெபிட்டில் அந்த 5 ரூபாயோ 10 ரூபாயோ தொடர்ந்து கழிச்சுக்கிட்டே இருக்கும்.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு தெரிய வரும் ஒரு கணிசமான அமௌண்ட்டு நம்ம தொகை வந்து நம்ம கணக்கிலிருந்து வெளியே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி வந்து செல்ஃபோன் நிறுவனங்கள் பல வருடங்களாக இந்த மாதிரி மோசடிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்திட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து மக்கள் பணத்தை ₹1 ₹2 ₹5 மாதிரி ஆட்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் மாதிரி அரசு நிறுவனங்களும் இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட இருந்து தவறான ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு வணிக அறநெறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரீபெய்டு வாடிக்கையாளருக்கு பிஎஸ்என்எல் பொதுவாக என்ன சொல்லுன்னா அந்த பிளானை வந்து கொடுக்கும்போது இப்போ இது என்னுடைய பர்சனல் அனுபவம் தான் நான் இங்கே உங்ககிட்ட வந்து சொல்ல வந்திருக்கேன். ₹425 ஒரு பிளானில் இருக்கும். அந்த பிளானில் வந்து 2 GB வந்து டேட்டா ஒரு நாளைக்கு இலவசம். ஒரு நாளைக்கு அந்த பிளானுக்குள்ளே என்ன கவரேஜ் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா ப்ளஸ் 100 SMS ப்ளஸ் வந்து அன்லிமிட்டெட் கால்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு இது ₹425 ப்ளஸ் ஜிஎஸ்டி அது கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 நாளைக்கு உங்களுக்கு இந்த சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வங்கிகளுக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறது இப்போ ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்பில் வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பும்போது அந்த எஸ்எம்எஸ்ஸை வந்து சர்வீஸ் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு பாமரனா ஒரு சாதாரண நபரா இது வந்து சர்வீஸ் எஸ்எம்எஸ்ஸா சாதாரண மக்களுக்கு எஸ்எம்எஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய வித்தியாசங்கள் நமக்கு தேவையும் இல்லை. அது நமக்கு வித்தியாசங்கள் நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் நம்ம இந்த பேங்க்குக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஆக்டிவேஷன் ஃபெயில் அப்படின்னு வருது. ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம 3 முறை ட்ரை பண்ணோம்னா அடுத்த 24 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம அதை திரும்ப ஆக்டிவேட் பண்ண முடியும். அந்த 24 மணி நேரம் நம்ம பணம் வங்கியில் இருக்கும், அதை நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இப்போ 2 ட்ரிப் ஆகுது, 3 ட்ரிப் ஆகுது, 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறேன், என்னடா இதே மாதிரி வருது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அதில் அந்த இதுலேயே வந்து இந்த இதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேயே வந்து ஒரு இது இருக்குது. அதில் போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்டினரி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு பாருங்கள், உங்கள் எஸ்எம்எஸ் பேக் வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள், நெட்டு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாம் பண்ணினாலும் எஸ்எம்எஸ் போக மாட்டேங்குது. இப்போ தொடர்ந்து 3 நாள் 4 நாள் அந்த பேங்கோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல. சரின்னு என்ன பண்ணுறோம், கஸ்டமர் கேருக்கு போகிறோம். கஸ்டமர் கேருக்கு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இந்த 100 எஸ்எம்எஸ்ங்கிறது சாதாரண எஸ்எம்எஸ் தான், ஆனால் நீங்கள் வந்து சர்வீஸ் எஸ்எம்எஸ்னால் நீங்கள் வந்து ₹10 ஒரு அடிஷ்னலாக டாப் அப் பண்ணினா தான் இந்த எஸ்எம்எஸ் போகும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது என்ன சார் நியாயம் அப்படின்னு கேட்கும்போது, சார் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேணால் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா திருச்சியிலே எங்களுடைய கால் சென்டர், அதாவது எங்களுடைய மொத்த இதோட ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, நீங்கள் அந்த கால் சென்டர் நம்பருக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நாம் என்ன பண்ணுறோம், அந்த கால் சென்டருக்கு பண்ணின ஒரு கால் ரெக்கார்டிங்கை தான் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு இந்த போட்டிருக்கோம். இந்த ரெக்கார்டிங் நீங்கள் கேளுங்க. எங்கள் வாடிக்கையாளர் சேவை நிர்வாகியுடன் பேச 9 அழுத்தவும். அதிகாரியுடன் பேசிய பிறகு உங்கள் அழைப்பு கருத்துக்களை பெறுவதற்காக திருப்தி பிரிவுக்கு மாற்றப்படும். அன்புள்ள வாடிக்கையாளரே, இந்த அழைப்பு தரம் மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்படலாம். வணக்கம், பிஎஸ்என்எல் சேவையா, நான் தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? மேடம் உங்கள் பேருங்க? ஸ்ரீவித்யா. ஓகே மேடம். மேடம் என்னோட நம்பர் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுதா இப்போ இதில் சிஸ்டத்தில்? அது என்ன பிளானில் இருக்குதுன்னு பார்க்க முடியுதா உங்களால்? கண்டிப்பாக செக் பண்ணுறேன், சொல்கிறேன் சார். 485 பிளானில் இருக்கேன். 2 GB வந்து பர் டே, அதுக்கு போக 100 SMS வந்து ஃப்ரீ. என்னோட சலுகை காலம் வந்து 31/8 வரைக்கும் இருக்குது. 1/9 தான் வந்து பிளான் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டுங்களா? மேடம் இப்போது நீங்கள் வந்து எங்களோட பேக்கில் வந்து 100 SMS ஃப்ரீன்னு கொடுத்துருக்குறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ஜிபேயில் வந்து பேங்க்குக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும்போது அது வந்து உங்கள் பிளானை செக் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட போதிய பேலன்ஸ் இல்லை, உங்களோட ஆப்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வருது மேடம். எதனால் மேடம்? மேடம் கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப ஏதோ கிணத்து கொடுத்து பேசுகிற மாதிரி கேட்குதே. சார், எந்த மாவட்டத்திலேருந்து பேசுகிறீங்க இப்போ? கோயம்புத்தூர் மேடம். மன்னிக்கவும் சார், உங்களுக்கு டேட்டா அதாவது எஸ்எம்எஸ் பேலன்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இந்த பிளானில் கூடவே வந்து உங்களுக்கு 100 SMS வந்து அவைலபிளாக இருக்குது. பட் வந்து உங்களுக்கு பேங்க் ரிலேட்டட் மெசேஜ் அந்த மாதிரி வரும்போது மெயின் அக்கௌண்ட்டில் வந்து டாப் அப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியாது, சார்ஜபிள். பேங்க் ரிலேட்டட் எஸ்எம்எஸ் எதனால மேடம், எதனால அதுக்கு சார்ஜ் வாங்குறீங்க? சரி,
நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ்னா உங்களுக்கு வந்து அந்த 100 எஸ்எம்எஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகே மேடம், அது சொல்லிட்டீங்க, சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம், எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே அந்த பிளானில் நானும் இந்த பிளானில் இருக்கேன்னு சொன்னீங்க, நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணி 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க. நான் கேட்ட கேள்வி அதுவல்ல மேடம், நான் கேட்ட கேள்வி எதற்காக எனக்கு நீங்கள் வந்து 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீன்னு ஒரு பேக்கை வந்து கொடுத்துட்டு பேங்க்குக்கு அனுப்புறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து பேக்கு தனியாக வாங்கணும், அதுக்கு தனியாக பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மோசடியான திட்டம் இல்லையா? அது நீங்கள் எனக்கு கொடுக்கும்போது, நீங்கள் வந்து எனக்கு பிளானை கொடுக்கும்போது வந்து நீங்கள் வந்து பேங்க்குக்கு தனியாக சர்வீஸ் எஸ்எம்எஸ்க்கு நீங்கள் தனியாக வந்து பேக் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். இல்லைண்ணா மன்னிக்கிறதுக்கு நான் என்ன உங்கள் கடவுளை உங்களை மன்னிக்கிறதுக்கு சொல்லுங்கள். சர்வீஸ் நம்பர்ல வந்து மேடம் மறுபடியும் சர்வீஸ் நம்பர், எனக்கு சர்வீஸ் நம்பரு நான் சர்வீஸ் நம்பரெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற பிளானில் 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீனா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பருக்கு அனுப்பிச்சாலும் அந்த எஸ்எம்எஸ் போகணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சு சர்வீஸ் எஸ்எம்எஸ் வந்து கனாட் பி கம்ப்ளைடு, அதில் வந்து சர்வீஸ் எஸ்எம்எஸ் வந்து இதில் போகாது இந்த பேக்கில் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? உங்களோட எந்த பிளானை நான் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எந்த பிளான்லையுமே நீங்கள் சர்வீஸ் எஸ்எம்எஸை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. சரி, 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீன்னு கொடுக்குறீங்களே, இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் யுகத்தில் யாராவது உங்கள் எஸ்எம்எஸை வந்து 1-2 யூஸ் பண்ணுறாங்களா டெக்ஸ்ட் மெசேஜை? அது ஒரு வேஸ்ட்டான ஒரு பிளான் இதாக தானே இருக்குது, ஒரு பேக்காக தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 100 எஸ்எம்எஸ்க்கு நாங்கள் வந்து பேக் வந்து 485 ரூபா கொடுத்து வாங்கிட்டு சர்வீஸ் எஸ்எம்எஸ் அனுப்புகிறதா இருந்தால் நாங்கள் வந்து திரும்ப உங்ககிட்ட வந்து பணம் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது எங்களை ஏமாத்துகிற ஒரு மோசடி திட்டம் இல்லையா? அது ஒரு ஏமாத்து வேலை தானே அது. அது எப்படி நீங்கள் நியாயமான ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸில் வந்து ஒரு நெறிமுறையான வணிக எத்திக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்க? ஒரு நாடு தழுவிய பிஎஸ்என்எல் மாதிரி ஒரு கம்பெனி இப்படி மோசடி பண்ணலாமா? இப்படி ஃப்ராடு பண்ணலாமா? எங்களை ஏமாற்றலாமா நீங்கள்? எங்கேயாவது உங்கள் பேக்கில் சர்வீஸ் எஸ்எம்எஸ் ரிலேட்டட் டு பேங்க்ஸு அதுக்கு வந்து நீங்கள் வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள், அதுக்கு பொருந்தாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு இன்டூ மார்க் போட்டு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஃபோன்லேருந்து சர்வீஸ் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் போனால் தானே எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதுக்கு வந்து தனியாக காசு கொடுங்கன்னு கேட்குறீங்க? அல்லது எங்கள் பேக் போடும் போதே நீங்கள் என்ன சொல்லணும்? அதுக்கு பொருந்தாது அப்படின்னு நீங்கள் ஒரு இதை சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஹலோ சொல்லுங்கள் மேடம், பேசி லைனில் இருக்கீங்களா இல்லை காதில் பஞ்ச வச்சிட்டிங்களா? நீங்க வந்து 10 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணீங்க மேடம், மறுபடியும் 10 ரூபா எதுக்கு மேடம் எங்ககிட்ட ஃப்ராடாக 10 ரூபா வாங்குறீங்க? நாங்கள் தான் எஸ்எம்எஸ் 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீன்னு போட்டிருக்கோம்ல. நீங்கள் குறிப்பிடாமல் எங்ககிட்ட காசை வாங்கிட்டு நாங்கள் அந்த சேவைன்னு வரும்போது மட்டும் எனக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுவோன்னு சொன்னால் இது என்ன நியாயம்? இல்லை எந்த உலகத்தில் இருக்குது? ரொம்ப கேவலமான செயலுங்க. பிஎஸ்எல் மாதிரி ஒரு அரசு துறை நிறுவனம் இப்படி ஒரு கேவலமான மோசடியான ஒரு திட்டத்தை பற்றி குறிப்பிடாமல் அந்த இதில் வந்து நாங்கள் அந்த சேவைக்கு வரும்போது மட்டும் அதுக்கு நீங்கள் காசு கொடுத்தா தான் சேவை வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த எஸ்எம்எஸில் வந்து சர்வீஸ் எஸ்எம்எஸ் சேராது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது, ஆனால் எஸ்எம்எஸ் ஃப்ரீன்னு சொல்லி அதுக்கு காசு வாங்கிக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான வேலைங்க. வெரி சாரி மேடம், ரொம்ப சாரி. உங்களை பிஎஸ்என்எல்லில் வந்து ஒரு வாடிக்கையாளராக நான் யாரை ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக இந்த நம்பர் நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் சொல்கிறீங்க புதுசாக வந்து வானத்துலேருந்து குதித்த மாதிரி சர்வீஸ் எஸ்எம்முக்கு 10 ரூபா பேக் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப அநியாயங்க, ரொம்ப அராஜகம், ரொம்ப அட்டூழியம். இதெல்லாம் வந்து வாடிக்கையாளர்களை இங்கே வந்து தொடர்ந்து ஏமாற்றிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து மோசடி பண்ணிகிட்ருக்கீங்க. வைங்க மேடம், இது ரொம்ப சரி. இப்போ இந்த ரெக்கார்டிங் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ரெக்கார்டிங்லேயே வந்து என்ன செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரியாக எல்லாமே உங்களுக்கு அதில் என்ன மேட்டருங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இது நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, பிஎஸ்என்எல் மாதிரி ஒரு அரசு நிறுவனங்கள் வந்து ஏறக்குறைய 10 கோடிக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களை வச்சுட்டு இருக்காங்க. இந்த 10 கோடிக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களுமே என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கௌண்ட்டை அவங்க பிஎஸ்என்எல் நம்பர் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக வந்து சர்வீஸ் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு தான் தீரணும். அப்போ அவங்க ஒவ்வொருவருமே 10 ரூபா டாப் அப் பண்ணினா தான் அவங்களால அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்படின்னா ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் வந்து மக்களுடைய பணத்தை முறையற்ற வணிக அறமற்ற ஒரு செயல் காரணமாக பிஎஸ்என்எல் வந்து அந்த மக்களுடைய பணத்தை மோசடி பண்ணியிருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இந்த இடத்துல வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வர்றோம். இது சம்பந்தமான புகாரை வந்து நாம் வந்து பிஎஸ்என்எல் ஜெனரல் மேனேஜருக்கும் அந்த டெலிகாம் செக்ரட்டரி அவர்களுக்கும் அந்த தொலைத்தொடர்பு அமைச்சர் அவர்களுக்கும் நம்ம வந்து மெயில் மூலமாக புகார் அனுப்பிச்சிருக்கோம். இந்த புகார் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் வந்து மக்கள் மத்தியில் பிஎஸ்என்எல்லும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக கொண்டு வரக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.